அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த முடிவுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், துன்பம், தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. சனி பகவான் வக்ரமாகி நவம்பர் இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம் என்றால் தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல். இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் தருகிறார். சனி பகவான் ஒரு குருவாக இருந்து நேர்மையாக பொறுமையாக வாழ வேண்டும் என்று உணர்கிறாருங்க. ரிஷபம் ராசியில் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அனுபவங்களை தந்து எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நண்பன் யார், பகைவன் யார் என்பதை உணர்த்தி இப்படி வாழ்ந்தால் இப்படி இருக்கலாம் என்ற பாடத்தை சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்கு உணர்த்துகிறார். குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகிறார். திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதி கூட வற்றி போகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்வதோ, கடன் வாங்கி வீடு கட்டுவதோ, ஆடம்பரமான திருமணங்கள் செய்வதோ இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது.
குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும். லாப சனியாக இருந்தவர் கர்ம சனியாக வருவதால் கவனமாக இருக்க வேண்டும். களத்திரகாரகன் சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் தொழில் ரீதியாக வாழ்க்கையில் அமைத்து தருவார். ஒரு பக்கம் கதவு அடைத்தாலும் ஜன்னல் திறக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய ஆதரவுகள் கிடைக்கும். அரசு வேலையில் ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் வேலை செய்வதற்கும் முயற்சி செய்யலாம். சிலருக்கு வெளிநாடு யோகம் கிட்டும். நீண்ட நாள் காத்திருந்த திருமண யோகம் கூட இந்த காலகட்டத்தில் அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செவ்வாய் நீச்சம் பெற்று சூரியனுடன் இருப்பதால் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி செயல்பட முடியும். நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சுலபமாக கையாளக்கூடிய நேரம் இந்த நேரமாயிருக்கு. சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி திரும்பவும் தன்னுடைய நிலைக்கு நகர்கிறார். சனி வக்ரமும் குரு வக்ரமும் ஒரே காலத்தில் நடைபெறுவதால் வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு தொழில் கிடைப்பதற்கான நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருப்பவர்கள் ஒன்றுக்கொன்று புரிந்து கொள்ளும் நிலை ஏற்படும். குரு பகவான் தருகின்ற பாடத்தை விட சனி பகவான் தருகின்ற பாடம் அற்புதமான பலனை தரும். தன்னை அறிதல் என்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தந்தார். தொழில் ரீதியாக மன ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. தெய்வ பலம் குறைவாக இருப்பதால் டிசம்பர் தொடக்கத்தில் காவிரியில் 3 முறை முழுகி மனமுருக பிரார்த்தனை செய்தால் சூரியனுடைய முழு பலனும் கிடைக்கும். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சனி பகவானுடைய அருளும் கர்ம சனியை நல்ல விதமாக நடத்துகின்ற தொழில் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய போட்டி பொறாமையிலிருந்து நம்மை காத்து வருகின்ற சனி பெயர்ச்சி வரை ஒரு அற்புதமான மாற்றத்தை நம் வாழ்வுக்கு தரப்போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகிறது. குணத்தில் சாந்தமாக இருக்கும் ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் மனதில் நிம்மதி உண்டாகும். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீங்க. இரவில் நல்ல உறக்கம் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியிருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதுக்கு திருப்தியை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள். தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையினர்களுக்கு இருந்த போட்டிகள் அகலும். தடைபட்ட பண உதவி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள். செலவுகள் குறையும். உடன் பணிபுரியோர் உங்களது ஆலோசனையை கேட்பாங்க. அரசியல் துறையினர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து கூடும். சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். பணவரத்து கூடும். செயல்திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க நேரிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து விசேஷங்களும் இனிவரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்துடன் எதையும் அணுகுவது வெற்றிக்கு உதவுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நினச்சி பாருங்க. நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லதெல்லாம் அதிக லெவலில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது பல மடங்கு நடக்கும். மாரியம்மனை பூஜித்து வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். மனசில் நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க சிவபெருமானின் ஆசீர்வாதத்தோட பிறந்தவங்க. நந்தி தேவரின் மூலமாக சிவபெருமான வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்க நிலையானவங்க, பிடிவாத குணம் உடையவங்க, சிந்தனையில பக்குவம் உள்ளவங்க, பொறுமைசாலிகள், பொருளாதாரத்தில் அதிக ஆசை உள்ளவங்க. இவங்க தங்களை சுற்றி இருப்பவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. சுக்கிரன் ஆட்சி செய்வதால் அழகு, கலை, இசை, சுகபோக வாழ்க்கை ஆகியவற்றில் நாட்டம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க பொருள் சேமிப்பதில் வல்லவங்க. குழந்தை பருவம் மெதுவாக இருக்கும். கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அறிவியல் மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். பெற்றோரின் ஆதரவு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் சிலருக்கு தந்தையின் ஆதரவு குறைவாதாங்க இருக்கும். ரிஷபம் ராசியினருக்கு நட்பு வட்டம் பெரிதாக இருந்தாலும் நெருக்கமான நண்பர்கள் குறைவாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் சிக்கல்களை சந்தித்தால் அது நட்பு ரீதியாக ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் அதிக ஆசை இவங்கள் இருக்கும். சிறிய அளவில் தொழில் தொடங்கினாலும் காலப்போக்கில் பெரிய நிலைவுக்கு இவங்க வந்துடுவாங்க. வங்கி, கலை, அழகு சாதனங்கள், இசை, விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, கைவினை மற்றும் நிதி தொடர்பான துறைகளில் இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளாகவும் உயர் அதிகாரிகளாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வாழ்க்கையில் குழந்தைகள் மீது அதிக பாசம் இவங்களுக்கு இருக்கும். பெற்றோர், வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. திருமணம் வாழ்க்கை பொதுவாக சுகமானதாக இவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை அழகானவர்களாகவும் நல்ல குணம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உறவு பிரியாதுங்க. 40 வயசுக்கு மேலே நிலையான நிலை வரும். சொத்து ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். 50 முதல் 60 வயதுக்கு மேல் பெரும் உயர்வு மற்றும் புகழோடு வாழ முடியும். வயதான காலத்தில் ஆன்மீக ஆர்வம் அதிகமாகும். சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரித்தால் அஷ்டம சனி நடக்கிறது. இதனால் சிரமம், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, கடன் சிக்கல், மன அழுத்தம் இருக்கும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் தொழில், கல்வி, திருமணம் மற்றும் பிள்ளைகள் தொடர்பான முன்னேற்றத்தை கொடுப்பார். சனி சோதனைகளை கொடுத்தாலும் குரு அதை அதிர்ஷ்டமாக மாற்றி பாதுகாப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக இந்த மாதம் நடக்க போகுதுங்க ரிஷபம் ராசிக்கார நேயர்களே. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம்
துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டம், பலம், பாசம், செல்வம், ஆன்மீகம் போன்ற அனைத்து விதங்களிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த குரு பெயர்ச்சியால உங்கள் குடும்பமே அதிர்ஷ்ட நிலை பெறப்போகுதுங்க. சிவபெருமானுடைய அருளாசியோடு நீடித்த நிலைத்த செல்வம், புகழோடு சிறப்பான வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.